வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த மண்டலமாக மாறியதாகவும் புயலாக மாறவில்லை என்றும் வானிலை மையம் திங்களன்று அறிவித்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த மண்டலமாக மாறியது. சென்னைக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த காற்றழுத்த மண்டலம் புயலாக மாற வாய்ப்பில்லை என்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக திங்களன்று நண்பகல் கரை கடக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்தது. அடுத்த 36 மணி நேரத்தில் தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்தது. காற்று பலமாக வீசும் என்பதால் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் இதனால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெய்து வரும் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை காரைக்கால் இடையே புதுச்சேரியில் திங்களன்று நண்பகல் கரை கடக்கிறது. இதனால் புதுச்சேரியில் ஞாயிறு காலை முதல் தொடர் மழை பெய்தது. திங்களன்று காலை முதல் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அரியாங்குப்பத்தில் கனமழையால் சுவர் இடிந்து விழுந்ததில் முதியவர் பலியானார். பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், நாகை, திருவண்ணாமலை, திருவாரூர், அரியலூர், வேலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு திங்களன்று விடுமுறை விடப்பட்டது. திங்களன்று நடக்கவிருந்த சென்னை பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக துணைவேந்தர் தாண்டவன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையால் ஏற்படும் இயற்கை பேரிடர் பாதிப்பு உதவிக்கு உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. உதவிக்கு 1077 என்ற எண்ணிலும், மின்வயர் அருந்தால் 1913 என்ற எண்ணிலும் புகார் தெரிவிக்கலாம். குடிநீர் வாரியத்தில் புகார் தெரிவிக்க 0445674567 என்ற எண்ணிலும் தெரிவிக்கலாம் என்று மாநகராட்சி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உதவி பெறுவதற்கு 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளது. பாதாள சாக்கடையில் ஏற்படும் அடைப்புகளை உடனே சீரமைக்கவும் மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னையில் மழையால் பாதிக்கப்படுவோரை தங்க வைக்க தற்காலிக மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கிண்டி காந்தி மண்டபம் உள்பட 5 இடங்களில் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. ஒவ்வொரு வார்டிலும் சமுதாய கூடங்கள் உள்ளிட்ட இடங்களையும் மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. மரம் விழுந்ததால் கடற்கரை தாம்பரம் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சென்னையில் விடிய விடிய பெய்த மழை காரணமாக 30 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. பல்லாவரம் அருகே மின்சார ரயில் தண்டவாளத்திலும் ஒரு மரம் முறிந்து விழுந்தது. இதனால் தாம்பரம் கடற்கரை நடுவேயான மின்சார ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மரங்களை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதேபோல் வீதிகளில் தேங்கிய மழை நீரை அதிநவீன கருவிகள் மூலம் அகற்றும் பணியிலும் ஊழியர்கள் ஈடுபட்டனர். குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அருவிகளில் தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் விளைவாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் அருவிகளில் குளிக்க நெல்லை மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இதனால் விடுமுறை தினங்களை குற்றாலத்தில் கழிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மழை கொட்டி தீர்த்தது. தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஞாயிறன்று காலை துவங்கிய மழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தாம்பரம், ஆவடி, அம்பத்தூர், பூவிருந்தவல்லி, மதுரவாயல், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தொடர் மழை காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. பீகார் முதல்வராக வரும் 14ஆம் தேதி நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்க உள்ளார். பீகார் சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து மெகா கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இக்கூட்டணி மொத்தம் 179 இடங்களை கைப்பற்றியது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 71, லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி 80, காங்கிரஸ் 27 இடங்களிலும் வெற்றி பெற்றன. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான புதிய கூட்டணி ஆட்சி வரும் 14ஆம் தேதி பொறுப்பேற்கும் என்று கூறப்படுகிறது. துணை முதல்வர் பதவி லாலு கட்சிக்கும், சபாநாயகர் பதவி காங்கிரசுக்கும் அளிக்கப்படலாம் என்று தெரிகிறது. சபாநாயகர் பதவியுடன் 3 அல்லது 4 கேபினெட் அமைச்சர் பதவிகளும் காங்கிரசுக்கு அளிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பார்லிமென்ட் குளிர்கால தொடர் கூடும் தேதியை மத்திய அமைச்சரவை திங்களன்று முடிவு செய்கிறது. பார்லிமென்ட் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் திங்களன்று கூடுகிறது. பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தலைமையில் நடக்கும் இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கும் தேதி முடிவு செய்யப்படுகிறது. குளிர்கால கூட்டத்தொடர் 1 மாத காலம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.